முடிவுக்கு வருவதற்கு முன்னால் 2 அணித்தலைவர்களும் தங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நீதிமன்ற முறையில் யார் வழக்கை தொடுக்கிறாரோ அவருக்கு யாரையும் மறுத்து பேசுவதற்கு வாய்ப்பே இல்லாததுனால அவர்தான் கடைசியில் பேச வேண்டியது என்ற முறைப்படி அவரை இறுதியில் வாதிடை செய்து இப்பொழுது சமுதாயமே வளர்ச்சி அடைகிறது என்ற அணியினுடைய சார்பாக அதனுடைய தொகுப்புரையை முடிப்புரையை சொல்லுமாறு அருமை நண்பரை அழைக்கிறேன். நேரம் 3 மணிக்கு. நண்பர்களே, நண்பர் சுந்தரபாண்டியன் அறிவியலை தாய்மை தமிழிலே சொல்லிக் கொடுத்தால் அது 4ஆம் தமிழாக வளரும் என்று சொன்னார். நாங்கள் சொல்கிறோம், இதுவரை விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் ரினைசன்ஸ் பீரியடிலிருந்து வெவ்வேறு நாடுகளில் தங்களுடைய தாய்மொழியில் தான் கற்றுக்கொண்டிருந்தார்கள், கண்டுபிடித்தார்கள். அதனால்தான் அந்த சமுதாயம் வளர்ந்தது. எனவே நம்முடைய சமுதாயம் வளர வேண்டுமானால் தாய்மொழி தமிழிலே அறிவியல் சிந்தனை வளர வேண்டும். எனவே தொழில் பெருகும். ஆக சமுதாயம் வளர வேண்டுமானால் அறிவியல் கல்வி தாய்மொழியிலே வர வேண்டும். எனவே இது முதன்மையானது. தமிழ் சமுதாயம் முன்னேற வேண்டுமானால் தொழில் எல்லாம் முன்னேற வேண்டுமானால் தாய்மொழியிலே அறிவியல் கல்வி பயிற்றுவிக்க வேண்டும். எனவே இது முதன்மையானது. இது தமிழுக்கு எத்தனையாவது வளர்ச்சி என்றால் 4வது தான். சமுதாயத்துக்கு 1வது, மொழிக்கு 4வது. நண்பர் சுந்தரபாண்டியனுக்கும் நமக்கும் எண்ணிக்கை தெரியும். எனவே உங்களிடமே விட்டுவிடுகிறேன், எது முதன்மையானது, 1ஆ 4ஆ? 4வது தான் அது தமிழ், இயல், இசை, நாடகம், அடுத்துதான் அறிவியல். சமுதாயத்துக்கு மிக முதன்மையானது. இன்று மற்ற நாடுகளில் இருக்கும் அறிவியல் தாக்கத்திற்கு நம்மை பாதுகாத்துக் கொள்ளவே வேண்டும். அடுத்து எங்கள் சுந்தரபாண்டியன் சொன்னார், ஆன்மா உடல் என்று. நாங்கள் ஆன்மாவை பார்த்ததில்லை, எனவே அதற்கு நான் போகவில்லை. மேலும் நான் சொல்லுகிறேன், தமிழ் மொழியை நீங்க அறிவியலாம் சொல்லிக் கொடுத்துதான் அதை காப்பாற்ற வேண்டும் என்பதில்லை. கிரேக்க மன்னர் அலெக்சாண்டர் பேசிய மொழி அழிந்து விட்டது. உலகில் பல்வேறு மொழிகள் அழிந்து விட்டன. ஆனால் நம் தாய் தமிழ் அழிந்ததில்லை, ஒரு நாளும் அழியாது. அதுக்கு எந்த ஐயப்பாடும் இல்லை. எனவே தமிழ் மொழியிலே நீங்கள் அறிவியலை வளர்த்துத்தான் ஆக வேண்டும் என்பதில்லை. இன்றைக்கு நம்மால் தமிழ் பேச முடியவில்லை, ஆங்கிலத்தை கலந்து பல சொற்களை பேசுகிறோம். ஆனால் மனதிலே, நெஞ்சிலே தமிழ் கலந்து கொண்டிருக்கிறது. உரிய காலத்தில் நாம் முறையாக எல்லாமே தமிழ் அருமையாக பேசி தமிழை சேர்ந்தவன் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவன் என்பது பெருமை ஒரு சூழ்நிலை வரத்தான் போகிறது. எனவே தமிழ் அழியாது, ஆனால் தமிழ் சமுதாயம் தெரிந்து கொண்டு வரும். எனவே அறிவியல் எல்லாம் தமிழை போனால் சமுதாயம் வளர்ச்சி அடையும். மற்றும் ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். தந்தை பெரியார் அவர்கள் ஒரு சமுதாய விஞ்ஞானி. சமுதாயம் வளர வேண்டும் என்று 75 ஆண்டுகளாக பாடுபட்டார். அவருக்கு மொழிக்கு அவரோட தெலுங்கு மொழியை சேர்ந்தவர், தமிழ் மொழியை தாய்மொழியை கொண்டவர் அல்ல. அவர் ஏன் எழுத்து சீர்திருத்தத்தை தமிழில் கொண்டு வர முயல வேண்டும்? நீங்களாம் ரை போட்டா இது பெரியார் ரைன்னு சொல்லுவாங்க. ஏன் அவர் இதில் இறங்க வேண்டும்? நீங்க எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, குடியரசு பத்திரிகையிலே 1932 அறிவியல் சொற்களை தமிழ் சொற்களாக ஒரு குழு அமைத்தார்கள். அந்த குழுக்கும் சங்கத்தில் இதையெல்லாம் எடுத்து அவர் தந்தை பெரியார் வாதிடுகிறார். ஆக மொழி ஆராய்ச்சியில் அவர் இறங்க வேண்டிய காரணம், மொழியை எளிமைப்படுத்தினால் அறிவியல் எளிதாக மக்கள் கொண்டு வர முடியும் தாய்மொழியிலே. அதனால் சமுதாயம் வளர்ச்சியும் என்பதை அவர் கொண்டு வந்தார். அதே போல இன்றைக்கு ஒரே ஒரு கருத்தை சொல்லிவிடுகிறேன். அறிவியலாளர் சைனீஸ் சயின்டிஸ்ட் ஆஃப் நார்த் அமெரிக்கா அவர்களெல்லாம் ஒரு ஆர்கனைசேஷன் வைத்துக் கொண்டு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறார்கள். சைனா மொழியிலே அவர்கள் அறிவியலை பேசுகிறார்கள். ஏனென்றால் இது போல இதை அப்படியே டிரான்ஸ்பர் செய்து சைனா நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்று. அதுபோல நாமும் அறிவியலை தமிழிலே கொண்டு வர முயற்சித்தால் நம் தமிழ்நாட்டை முன்னேற்ற முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மூன்று மணித்துளிகளில் ஏராளமான எண்ணங்களை கொட்டுவதற்கு முயல்கின்றேன். முதலிலே எதிர் அணி நண்பர்கள் எனக்கு அந்த வேலையை எளிதாக்கி விட்டார்கள். முதலிலே துரைராஜ் அவர்கள் சொன்னார்கள், தனி மனிதன் தான் சமுதாயம் என்று. இன்னொரு நண்பர் சொன்னார் தமிழ் சமுதாயம் என்று. இரண்டிலுமே எங்களுக்கு விடை கிடைத்து விட்டது. தனி மனிதன் சமுதாயமாக முடியாது. தமிழ் சமுதாயம் என்று எதிர்த்தணியினர் கூறிவிட்டதனால் அந்த சமுதாயத்தில் தமிழ் முதன்மை. அந்த தமிழை எடுத்துவிட்டால் அது இந்தி சமுதாயமாக மாறிவிடலாம். ஆக எங்களுக்கு விடையளித்த எதிர் அணி நண்பர்களுக்கு மிக்க வணக்கம். எங்கள் அணியினர் இந்த 5 நிமிட மணித்துளிகளில் ஏராளமான கருத்துக்களை உங்கள் முன் கொட்டியுள்ளார்கள். அது எங்கேயாவது காத்திலே பறந்து விடாமல் அவைகளை ஒருமுகப்படுத்தி விடைபெற முயல்கின்றேன். முதலிலே அறிவியல் துறையில்
வரலாறை காட்டி உங்களை உதாரணத்தை காட்டி உணர்த்தினோம். தமிழ் துறையில் எந்த துறை நம்பியதோ அந்த துறை வளர்ந்தது. அறிவியல் தமிழ் துறையை நம்பினால் அறிவியல் வளரும். இரண்டாவதாக, முழு சமுதாயம் வளர வேண்டுமானால் ஒவ்வொரு தனிமனிதனுக்கும் சிந்தனை தமிழில் இருக்க வேண்டும். அறிவியல் பார்வை வர வேண்டும். அந்த அறிவியல் பார்வை சிந்தனை மூலமாக தனிமனிதனுக்கு வந்தால் முழு சமுதாயம் முழுதுமாக பயன்பெற்று இந்த தமிழினம் உயரும். அடுத்தது, ஆன்மா என்றால் தெரியாது என்று வாதாட வந்தார். ஒன்று சொல்கின்றேன், ஆன்மாவை விட்டுவிடுங்கள். உடலையும் உயிரையும் எடுத்துக் கொள்ளுங்கள். உயிர், மொழி, உடல் உங்கள் சமுதாயம். இந்த மொழி இல்லாத சமுதாயம், உயிர் இல்லாத உடல். நீங்களே நினைத்து பாருங்கள் எது வேண்டும் என்று. அடுத்ததாக, நண்பர் 4வது தமிழை எடுத்துக்கொண்டு எண்ணில் விளையாடினார். அவருக்கு ஒரு குறிப்பு, இது எண்ண போராட்டம், வரிசை போராட்டம் அல்ல. 4ஆம் என்று சொல்லும் பொழுதே முதல் 3ம் தொக்கி நிற்கின்றது. இயல் இல்லாமல் 4வது இல்லை. முதல் இல்லாமல் 4 இல்லை, 2 இல்லாமல் 4 இல்லை, 3 இல்லாமல் 4 இல்லை. முதல் 3ம் சேர்ந்துதான் 4. இயல், இசை, நாடகம் போன்ற முத்துறைகளையுமே கொண்டு இந்த தமிழ் ஏராளமான வேர்ச்சொற்களை கொண்ட தனித்திறன் உடைய தமிழ். அதை பயன்படுத்துவதற்கு அறிவியலுக்கு முக்கிய திறமை உண்டு. அதனால் அறிவியல் வளரும். மொழிக்கே ஆதாயம், அதன் மூலமாக சமுதாயத்திற்கு ஆதாயம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம். இதுவரை அறிஞர்கள் வாதிட்டார்கள், அவர்களுடைய வேலையாக இருந்தது. இப்பொழுது உங்களுடைய வேலை, நீங்கள் எவ்வாறு வாக்களிக்கிறீர்கள் என்பதை முதல்ல அறிய விரும்புவதா? அதிகமாக என்ன கூட தேவையில்லை, கைகளை பார்த்து தயவு செய்து 2 கையை தூக்கி விடாதீர்கள். நான் கேட்கின்ற பொழுது எந்த அணிக்கு நீங்கள் வாக்களிக்க விரும்புகிறீர்களோ நான் இப்பொழுது கேட்பதை கொண்டு எந்த அணிக்கு வாக்களிக்க விரும்புகிறீர்களோ அந்த அணிக்கு நீங்கள் வாக்களிக்கலாம். கையை உயர்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். கேள்வி உங்களுக்கு நன்றாக தெரியும். தமிழ் மொழி வளர்ச்சியினாலே பெரிதும் நலம் பெறுவது, வளர்ச்சி அடைவது தமிழ் மொழியா தமிழ் சமுதாயமா என்பது கேள்வி. 2 அணியிலும் வாதிட்டிருக்கிறார்கள். இங்க தமிழ் அறிவு மொழி, அந்த அறிவு கல்வியினாலே வளர்ச்சி பெறுவது, பெரிதும் வளர்ச்சி பெறுவது தமிழ் சமுதாயமே தமிழ் மொழியே. இந்த 2ல முதல்ல தமிழ் மொழியே என்பதற்கு யார் யார் வாக்களிக்க விரும்புகிறீர்களோ அவர்கள் எல்லாம் கையை உயர்த்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது ஒதுக்கு போடலாம். சட்டமன்ற வாக்கெடுப்பு போல 4 பங்கு கூட கை தூக்காததுனால மற்ற 3/4 பங்கு சமுதாயமே பெரும் பயனடைகிறது என்பதற்கு அதிக வாக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே அதையே தீர்ப்பாக சொல்லிவிடலாமா என்றால் நீதிபதியுடைய வேலை இல்லை. அது சரிதானா என்று சீர்தூக்கி நான் செய்தாக வேண்டும். ஆக இப்பொழுது தமிழ் மொழி, தமிழ் சமுதாயம், அறிவியல் கல்வி 3 இருக்கிறது. இந்த அறிவியல் கல்வியை தமிழால் முடியுமா என்று கேட்டிருக்க ஒரு காலம் இருந்தது. அது போய்விட்டிருக்கும். தமிழால் முடியும் என்ற நிலைக்கு நாம் வந்துவிட்டோம். அது செய்கின்ற பொழுதெல்லாம் இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் நண்பர்கள் மிக அருமையாக சொன்னார்கள். ஒரு காலத்தில் போதிய மொழிபெயர்ப்பு கிடைக்காமல் தமிழ் அறிவு மொழியை நாம் பயிற்றுவதற்கு முடியாது இருந்த சூழல்கள் இருந்தன. ஒரு மொழியில் இருந்து ஒரு மொழிக்கு மாற்றுகின்ற பொழுது, கருத்துக்களை பெறுகின்ற பொழுது பல்வேறு இடர்பாடுகள் ஏற்படுவது இயற்கை. நீங்க நினைப்பது போல ஒரு மொழிபெயர்ப்பது என்பது நாமெல்லாம் நினைக்கிற மாதிரி எளிமையானது அல்லங்க. ஒரு சொல்லை மொழிபெயர்க்கின்ற பொழுது 1000 சிந்தித்து மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் மேயர் என்ற சொல்லுக்கு என்ன மொழிபெயர்த்திருக்கிறார்கள் என்று கேட்டால் நகர தந்தை என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஒரு முறை சென்னையில டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது ஒரு ஆண்டு விழாவுக்கு, பள்ளி ஆண்டு விழாவுக்கு சென்றிருந்தோம். நானும் சென்றிருந்தேன். கலைஞர் அவர்கள் வந்திருந்தார்கள், மேயரும் வந்திருந்தார், டெப்டி மேயரும் வந்திருந்தார். வரவேற்பாளர் வேகமாக பேச ஆரம்பித்தார். எல்லோரையும் வரவேற்றார். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, வணக்கத்துக்குரிய மேயருக்கு சொல்ல வேண்டிய அனைவரும் வணக்கத்துக்குரிய நகர தந்தை அவர்களே, வணக்கத்துக்குரிய நகர துணை தந்தை அவர்களே, அருமை செல்லுமொழி அவர்களே என்று
வேகமாக பேசிக்கொண்டே போனார். அருகே உட்கார்ந்த கலைஞரின் காதோடு காதாய் கேட்டார். நண்பர் செல்லப்பன் அவர்களே, காதோடு கேட்கிறார், தந்தை என்பதற்கு எனக்கு பொருள் புரிகிறது, துணை தந்தை என்றால் யாருன்னு கேட்டார். டெப்டி மேயர்ங்கிற போது, டெப்டி மேயர் என்று சொல் வருகிற போது, மேயர்ங்கிற போது மொழிபெயர்க்கிற போது ஒழுங்க நினைச்சிருந்தோம்னா நகர தந்தையின் மொழிபெயர்த்தோம். டெப்டின்னு சொல்ற போது துணை சேர்த்தாங்க. ஆகவே அதை தந்தை என்று வருகிற பொழுது இது துணை தந்தை என்று வருகிற சிக்கல் எல்லாம் ஏராளமாக உண்டு. ஒரு மொழியிலிருந்து மற்றொரு மொழியை நாம் அறியாமல் மற்றவற்றை பெயர்க்க முடியாது. அது கொஞ்சம் சில நேரங்களில் மொழிபெயர்ப்பு கேவலம் கூட படித்து விடுகிறார்கள். சென்னையில் இன்னொரு சாலை ரிவர் சைட் ரோடுன்னு ஆங்கிலக்காரன் பார்த்து வைத்திருக்கிறான். ஆங்கிலேயர் போகிற போது ஆற்றங்கரை ஓரமாக இருந்த சாலை என்பதனால ஆற்றோட சாலையை ரிவர் சைட் ரோடு போட்டோம். அது மாநகராட்சியில் யாரும் மொழிபெயர்த்து சொல்லிருக்காங்க. ரொம்ப அற்புதமா மொழிபெயர்த்தான். ரிவர்னா ஆறு, சைடுனா பக்கம், ரோட்னா சாலை. ஆகவே 6 பக்க சாலை. ரிவர் சைட் ரோடுக்கும் 6 பக்க சாலைக்கு எந்த வகையான சம்பந்தமும் கிடையாது. சில நேரங்களில் இப்படிப்பட்ட விபரீதங்கள் ஒன்றுக்கொன்று ஏற்படும். அதையெல்லாம் கடந்து தமிழ் மொழியில நாம் அறிவியலை பெற முடியும் என்ற நம்பிக்கைக்கு நாம் இப்பொழுது வந்துவிட்டோம். அப்படி இந்த தமிழ் மொழி வாயிலாக அறிவியல் கல்வியை பெறுகிற பொழுது மொழி வளம் பெறுகிறது என்பதை யாரும் மறைக்க முடியாது. இப்பொழுது மொழியில முதல்ல 1,00,000 சொற்கள் இருந்தால் இப்பொழுது 1,20,000 சொற்கள் வந்திருக்கின்றன என்கின்ற முறையில கணினி என்ற சொல் கிடையாது. இப்பொழுது கணினி என்ற ஒரு புது சொல் நமக்கு சேர்ந்திருக்கிறது. பல சொற்கள் வான் என்று சொல்லி இருந்தது, ஒலி என்று சொல்லி இருந்தது. ரெண்டையும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரேடியோ இருக்கின்ற வரை ரேடியோ சொல்லி வான் ஒலி என்று சொல் வந்துவிட்டது. சொற்களை உருவாக்குவது கூட படித்தவர்கள் கொடுப்பதை விட படிக்காதவனை பார்த்து பயனை பார்த்து உருவாக்குன சீக்கிரம் உருவாக்கிடுவோம். பொட்டேட்டோ பார்த்தாங்க நம் தமிழ்நாட்டு கணக்கு அல்ல. யாராவது படித்தவர்கள் கையில கொடுத்திருந்தால் பொட்டேட்டோ இதனுடைய வேர் சொல் என்ன, அதுக்கு என்ன வேர் என்று பார்த்து எதையாவது மொழிபெயர்த்திருப்பான். ஒரு உழவன் கையில கொடுத்தார்கள், நிலத்துக்குள்ள இருக்குது இது கிழக்கு, நிலத்துக்குள்ள இருக்கிறதா கிழக்கு. நம்ம நாட்டு கிழக்கு உள்ள இருக்கிற கிழக்கெல்லாம் நீளமான கிழக்கு. சர்க்கரை வழி கிழக்கா இருந்தாலும் சரி அல்லது மரவள்ளி கிழக்கா இருந்தாலும் சரி நிலத்துக்குள்ள இருப்பது கிழக்கு. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற கிழக்கெல்லாம் நீளமான கிழக்கு. இதை பார்த்தா நிலத்துக்குள்ள இருக்குது கிழங்கு, ஆனா இது நீளமா இல்ல உருளையா இருக்குது. ரெண்டையும் கேட்கணும் உருளை கிழங்கு இருக்கும். பொட்டேட்டோவுக்கு தானா சொல் கிடைச்சது. சில்லி மிளகா இதுவும் தமிழ்நாட்டில் இருந்தது அல்ல. அதுக்கு காரம் தரக்கூடிய இணைப்பு. அதுக்கு முன்னாலே காரம் இருந்தது என்று கேட்டால் மிளகு. சில்லி வந்தது, மிளகாய் வந்தது, அது காரத்தை தந்தது. அதை பார்த்தால் காரம் தருவதனால இது மிளகு போல இருக்கும். ஆனா மிளகு உருண்டையான சின்ன காய், இது நீளமான காயாக இருக்கிறது. மிளகு போன்ற குணத்தை கொண்டிருக்கிறது. நம்முடைய பந்தல தூங்குகின்ற காய் போல நீண்டு இருக்கிறது. ரெண்டையும் ஒன்னா சேர்த்தா மிளகு காய் மிளகாய் ஆகிடுச்சு. ஆக சொற்களை உருவாக்குவது என்பது ஒரு மொழிக்கு இன்றியமையாக வருகின்ற பொழுது தானே உருவாக்கிய தீரும். கணக்கில் ஆரம்பத்தில் கணக்கு படிச்சவன் ராம்பஸ் அல்லது குவாட்ரிலேட்டரல் என்று சொன்னால் இந்த 4 கடமைக்குள்ள குவாட்ரிலேட்டரல் சதுர்புஜம் இருக்கு. சதுர்புஜம்னா என்னன்னே எனக்கு தெரியாது, ஏதோ சதுர்புஜம். அதே வடமொழியில சதுர்னா 4, புஜம்னா 10. இன்னைக்கு 4 கடமை வந்துருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு காலத்துல இந்த ஆட்சி மொழியில அரசாங்கத்திலேயே சொற்களுக்கு கலைச்சொற்றை கண்டுபிடிச்சாங்க. சென்சஸ் இதுக்கு தமிழ்ல சொல் போட்டான். இன்னைக்கு அச்சில் இருக்கு. 1931-32 ஒரு மொழி குழு போட்டு செய்கின்ற பொழுது சென்சஸுக்கு என்ன மொழிபெயர்ப்பு போட்டார்கள் என்று கேட்டால் ஸ்திரீ புருஷ பால விருத்தாபிய ஜனன மரண ஜனசங்கியை. இது அச்சில் இருக்கிறது. ஸ்திரீ புருஷ பால விருத்தாபிய ஜனன மரண ஜனசங்கியை ஒரு தொடர்பு இல்லைங்க. ஆனா இன்னைக்கு குடிக்கணக்கெடுப்பு என்ற சொல் தாராளமாக வந்துவிட்டது. அதுபோல காலத்தினுடைய போக்கில சொற்கள் தானாக வந்து சேரும். அந்த மொழி நிச்சயம் எந்த மொழியாக இருந்தாலும் வாங்கியே தீரும். அந்த அடிப்படையில் மொழியில தாய்மொழியில நாம் அந்த கல்வியை பெறுதல் வேண்டும், பெற முடியும். அப்படி பெறுவதால் தான் நாம் அறிவு வளர்கிறது என்ற முடிவை ஒத்துக்கொண்ட ஒரு செய்தி. அதிலே பொழுது நமக்கு வாதமில்லை. இப்ப ரெண்டையும் நாம் பார்க்கின்ற பொழுது மொழி வளர்ச்சி மிகுதியாக இருக்கிறதா, சமுதாய வளர்ச்சி மிகுதியாக இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. ஒரு அறிவியலை நாமே கண்டுபிடித்திருந்தால் அது சிக்கலே இல்லைங்க. நாம ஒரு கணிப்பொறியை நாம கண்டுபிடிச்சிருந்தா தமிழ் தான் பேர் வச்சிருக்கோம். அறிவியல் கண்டுபிடிப்புகளை ஒரு காலத்துல தமிழ் கண்டுபிடிச்சிருக்கலாம். அப்போ அவர் அறிவியல் தமிழ் சொற்களை தந்திருக்கிறார். இன்றைக்கு முடியல. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். இப்ப வார்னிங் நோட்டீஸ் போர்டு இருக்கு.
வார்னிங், எச்சரிக்கை. அது ஒரு குச்சி நட்டுருக்காங்க, மேல வார்னிங் போட்டு எழுதியிருக்காங்க. அதுக்கு தமிழ்ல சொல்லணும்னு சொன்னா உங்களால சொல்லவே முடியாது. ஏன்னா அது பயன்பாட்டுல இல்லை. பயன்பாட்டு வந்ததுக்கு நம்ம யோசிச்சு பார்க்கிறோம், கிடைக்க மாட்டேங்குது. அந்த நாள் எழுதிருக்கு களறிகால் பேர். களறிதல் என்றால் சொல்லுங்க, களறுகின்ற கால், ஒரு செய்தியை சொல்லக்கூடிய கால், நட்டு வச்சிருக்கிற கால். அதே சமயத்தில் களறுதல் என்பதற்கு தண்டனைங்கிற பொருள் உண்டு. ஆகவே களறுகால்னா சொல்லுகின்ற கால், எதை சொல்லுகின்ற கால், தண்டனையை சொல்லுகின்ற கால் என்ற பொருள் எல்லாம் வரும்படியாக இலக்கியத்தில் சொற்கள் இருக்கின்றன. அந்த சொற்கள் மறுபடியும் வழக்குக்கு வருகின்றன. நண்பர் ஒருவர் சொன்னார், இழந்து போன தமிழ் சொற்களை கொண்டு வந்து வளப்படுத்துவதும் மொழியின் வளர்ச்சியை. மொழி வளர்கிறது, அறிவியலால் யாரும் வளர்க்கவில்லை. அதே போல சமுதாயம் வளர்கிறது, அறிவியலால் யாரும் வளர்க்கவில்லை. இந்த தமிழ் சமுதாயம் இன்றைக்கு ஒரு கம்ப்யூட்டருடைய கணிப்பொறியுடைய பயன் இல்லாமலேயே சமுதாயம் வாழ்ந்துடும். அது வாழ்க்கலாம். எங்க ஊர் ஒரு ஆள் இருந்தான், என்னன்னே தெரியாது. கோடி யார சொன்னாங்க, 1 பெருசா 4 பெருசா இருக்கிற இடத்தை கொடுத்துங்க. 14ல 1 பெருசு 4 சின்னது, 41ல 4 பெரியது 1 சிறிது, 1111ல எல்லாம் ஒண்ணுதான். ஆனா 4க்கு 4 வகையான மதிப்பு இருக்கு. அப்படி இருக்கிற இடத்துலதான் வரும். தமிழ்நாட்டில் இன்றைய 20ஆம் நூற்றாண்டு கவிஞர் ஒருவர் தாரா பாரதி என்று பெயர், மிக அற்புதமாக சொன்னார். ஏழை மக்களை பார்த்து சொல்கிறான், பூஜ்ஜியங்களே உங்களுக்கு பொருள் இல்லை என்று சொல்கிறார்கள். பூஜ்ஜியத்துக்கு போட்டா பொருள் இல்லைங்கிறோம். ஒரு தனி பூஜ்ஜியத்துக்கு பொருள் இல்லை, 2 பூஜ்ஜியம் போட்டாலும் பொருள் இல்லை. முன்னால ஒரு 1யோ 2யோ போட்டாதான் 200, 300, 100 பொருள் வருது. ஆகவே பூஜ்ஜியங்களே உங்களுக்கு பொருள் இல்லை என்று நீங்கள் புலம்பாதீர்கள். எப்ப பொருள் இல்லை என்றால் நீங்கள் தனித்தனியாக இருக்கிற பொழுது பொருள் இல்லை. அதற்கு மாறாக பூஜ்ஜியங்களே நீங்களே ஒன்றின் மேலே ஒன்றாக உட்கார்ந்து கொண்டால் நீங்கள் 8ஆக மாறிவிடுவீர்கள். 2 பூஜ்ஜியம் தனியா இருந்தா தான் மதிப்பிலே தவிர 2 பூஜ்ஜியம் ஒன்றின் மேலே ஒன்று உட்கார்கிற பொழுது அந்த பூஜ்ஜியங்களே 8ஆகி விடுகின்றன. ஆகவே நீங்கள் உங்களுக்கு அறிவில்லை, ஆற்றல் என்று புலம்பாதீர்கள். உடனே நான் மாட்டிக்கிறேன், மேல உட்கார்றதுக்கு பதிலா பக்கத்துல ஒன்னோடு ஒத்துனா பூஜ்ஜியம் இப்படி வந்துடும். அதுக்கு அறிவியல் படிச்சவங்களுக்கு தெரியும், இன்ஃபினிட்டி, எல்லை இல்லாதது என்ற ஒரு பொருள் வந்து விடக்கூடும். ஆகவே எண்ணிக்கை எங்க இருப்பது என்பதாலே பொருள் இல்லை, இருக்கின்ற இடத்தாலும் இருக்கின்ற செல்வாக்காலும் பொருள் இருக்கிறது. ஆக இந்த வாதங்களை எல்லாம் விட்டு ஒரு சமுதாயத்துல அறிவியல் கண்டுபிடிப்புகளாலே சிலவற்றை நாம் தீர்க்கிறோம். இப்போ ரேடியோ இல்லாம வாழ்க்கலாம், அந்த ரேடியோவை கொண்டால் நமக்கு பல செய்திகள் கிடைக்கின்றன. அதே போல டெலிவிஷன் இல்லாமல் வாழ்ந்து விடலாம். டெலிவிஷன் வந்திருப்பதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் ஏராளம். ஆனால் அந்த டெலிவிஷன் தருகின்ற செய்தி சரியான செய்தியாக நம்ம பார்க்கிறாங்க. அதனால சமுதாயம் கெட்டு போவது கூட உண்டு. ஆனா மொத்தங்கள் நாம் எடுத்துக்கொண்டு பார்க்கிறேன், அறிவியல் கண்டுபிடிப்பாக்கிய டெலிவிஷனால இல்லாமலேயே மனிதன் வாழ்ந்து விட முடியும். நான் எதுக்கு சொல்றேன், என் கூட ஒரு ஆள் இருந்தான், 1 பெருசா 4 பெருசா எனக்கு தெரியாது. சாப்பிடுவான், ஆடு மாடுகளை மேய்ப்பான், வீட்டுக்கு வருவான், இதுதான் வேலை. அவங்க தந்தையார் ஒரு ஆஸ்திரியாவார், 15 ரூபாய்க்கு ஆடு வாங்கிட்டு வந்திருப்பார். அந்த நாள்ல அவங்க தந்தையார் என்ன சொல்லியிருப்பாரு, நான் 15 ரூபாய்க்கு இந்த ஆட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன்னா இதை விட அதிகமா யாராவது கட்டா கொடுப்பேன், இல்லவே இல்லையா. நான் வேடிக்கை அவரை கேட்பேன், இந்த ஆடு எப்படியா வேலை, எங்க அப்பா 15 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தான். சரி, ஒரு 10 ரூபாய் குறைச்சிட்டு 100 ரூபாய்க்கு தரையானா, 10 ரூபாய் குறைச்சிட்டு 100 ரூபாய்க்கு தரையானா முடியாது. ஏன்னா 100 பெரியதா 15 பெரியதா 10 பெரியதா தெரியாது. சரி, 15 ரூபாய் சொன்னேன் இல்லையா, ஒரு 2 ரூபாய் கூட்டி 4 ரூபாய்க்கு தரையான்னு கேட்டா பிடிச்சிட்டு போகும். ஆக அன்பே அவனும் வாழ்கிறான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் வாழ்க்கை என்பது எல்லாவற்றையும் துய்த்து வாழ்வது வாழ்க்கை. அறிவியல் கண்டுபிடிப்புகளாலே மனித சமுதாயம் பல்வேறுகையான புதிய வாய்ப்புகளை தொட்டுக் கொண்டிருக்கிறது. விண்ணுக்கே போய் கொண்டிருக்கிறோம். இந்த விண்ணுக்கு போய் கொண்டு வரக்கூடிய அந்த கல்வியை, அறிவியல் கல்வியை தமிழாலே பெற முடியும். யாரோ ஒருவர் சொன்னார்கள், தப்பி சொன்னார் நினைக்கிறேன், வயல் விளைந்திருக்கிறது, அறிவாளி விளைவு என்பது அந்த விளைவு கல்வி இருக்கிறதே சமுதாயம் திக்கின்ற பயன். அந்த விளைவை அளிக்கின்ற கல்வி எது என்று கேட்டால் அறிவாள். அறிவாள் இல்லாவிட்டால் இந்த கல்வியை நாம் பெற முடியாது. ஆனால் நமக்கு முக்கியமான என்ன என்று கேட்டால் உணவுக்கு தேவையான கல்வி. அந்த கல்வியை அளிப்பதற்கு அறிவாள் பயன்படுகிறது. ஆனால் நமக்கு தேவையானது என்ன என்று கேட்டால் உணவு. உணவு நமக்கு பயனாக இருக்கிறது, அந்த பயனை தருவது அறிவாளாக இருக்கிறது. அதுபோல
சமுதாயம் வளர்ச்சி அடைவது அறிவியல் கண்டுபிடிப்புகள். அந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளை நமக்கு நல்ல முறையில் போதிப்பது எது என்று கேட்டால் தமிழ் கல்வி. அந்த அறிவியல் கல்வியை வேறு மொழியில் கற்றுக்கொள்வதை விட நம்முடைய தாய்மொழியை நாம் நன்றாக கற்றுக்கொள்ள முடியும். ஆக அறிவாய் கூறாக இருப்பதற்கு அந்த மொழி பயன்படுகிறது. கூறில்லாத அறிவியா இருந்தால் நம்ம அறிக்க முடியாது. அறிவாளை கூறாக்குகிறது தமிழ் கல்வி. ஆனால் கூறாய்க்கு அறிவாளை அறுத்து அந்த கல்வியை சமுதாயத்துக்கு பயன்படுத்துகிறோம். ஆகவே அறிவியல் அந்த வளர்ச்சியினாலே அதிகம் பயன்பெறுவது சமுதாயமே என்பது யாருக்கும் ஐயம் தேவையில்லை. அதை பயன்படுத்துவதற்கு துணையாக இருப்பது, அந்த ஆற்றை வளர்த்துக் கொள்வதற்கு நமக்கு துணையாக இருப்பது தாய்மொழி. அந்த மொழியிலே பெறுகின்ற பொழுதுதான் அந்த அறிவு நமக்கு கிடைக்கிறது. அந்த பயனை சுலபமாக அடைவதற்கு மொழி நமக்கு துணையாக இருக்கிறது. வேறு மொழி மூலமாக அடைவதை விட தாய்மொழி மூலமாக நாம் எளிதில் அடைய முடியும் என்பதால் நாம் கல்வியை தாய்மொழியிலே கற்க வேண்டும். அந்த தாய்மொழியிலே கற்ற கல்வியின் மூலமாக நம்முடைய சமுதாயம் விரைவில் முன்னேறுகிறது என்ற அந்த அடிப்படையில் நமக்கு அறிவியல் கண்டுபிடிப்புகளால் பெரிதும் வளர்ச்சி அடைந்திருப்பது சமுதாயம் என கூறி அமைகிறேன். வாழ்க. மிக அருமையாகவும் அற்புதமாகவும் பேசிய இரண்டு அணி தலைவர்களுக்கும் அணிகளைச் சேர்ந்த உறுப்பினர்களுக்கும் அதோடு நடுவராக இருந்து அருமையாக இரண்டு தரத்து வாதங்களையும் நன்றாக அலசி ஆராய்ந்து இரண்டுக்கும் உள்ள ஒற்றுமைகளையும் வேறுபாடுகளையும் நன்றாக எடுத்துக்காட்டி உதாரணங்கள் மூலம் விளக்கி இதற்கு அருமையான தீர்ப்பு கொடுத்த சிலம்பலியார் அவர்களுக்கும் வட அமெரிக்க கூட்டு தமிழ் சங்கத்தின் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது இந்த பட்டிமன்றம் முடிகின்றது என்று கூறிக்கொள்கின்றேன். அடுத்து இன்னொரு அறிவிப்பு. இப்பொழுது இனிமேல் நடக்க இருக்கும் நிகழ்ச்சிகள் யூனியன் தியேட்டரில் நடைபெறும். நேற்று இரவு விழா நிகழ்ச்சிகள் நடந்தன அல்லவா? அந்த இடத்துக்கு நாம் செல்ல வேண்டும். இங்கிருந்து யூனியன் தியேட்டர் போடுறது ஆடிட்டோரியம் வந்து பேரு. அப்ப வந்து பார்த்தா யூத் சாரி. இப்பொழுது இந்த நிகழ்ச்சிகள் முடிவடைகின்றன. வந்த அனைவருக்கும் அமெரிக்க கூட்டு தமிழ் சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். I'd like all the parents to stay here for a while because we are going to give the projects for our 10 minutes and then all the youth award presentation will happen here. So all the youth will be here around 4 o'clock. So I'd like you to stay here so let's finish the program before you go. Thank you very much. மொழிக்காக அரும் தொண்டாற்றிய அறிஞர்களுக்கு மாட்சிமை பரிசு கொடுக்க இங்கு நாம் அனைவரும் கூடியுள்ளோம். யாருக்கு மாட்சிமை பரிசு தருவது என்பதற்காக வட அமெரிக்க கூட்டு தமிழ்ச் சங்கம் ஒரு குழு அமைத்தது. அந்த குழுவிற்கு டாக்டர் சோம இளங்கோவன் அவர்கள் தலைவராகவும், பர்க்லி நகரில் உள்ள கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் இருக்கும் பேராசிரியர் டாக்டர் ஜார்ஜ் ஹார்ட் அவர்கள் குழுவின் உறுப்பினராகவும், டல்லஸ் மாநகரத்தில் தமிழுக்காக பல அரும்பணிகள் ஆற்றியுள்ள நண்பர் திரு பால்பாண்டியன் அவர்கள் மற்றொரு உறுப்பினராகவும் ஆக 3 பேர்களை கொண்ட இந்த குழு யாருக்கு மாட்சிமை பரிசு தருவது என்பதை பற்றி முடிவு செய்துள்ளது. அது பற்றி இக்குழுவின் தலைவர் டாக்டர் சோம இளங்கோவன் அவர்கள் பேசுவார்.
அருமை தமிழ் நெஞ்சங்களே, அமெரிக்க கூட்டு தமிழ் சங்கங்களின் சார்பிலே இன்று 2 விருதுகள் தரப்பட உள்ளன. தமிழுக்கான மாட்சிமை பரிசும் தமிழ் கலைக்கான பரிசும் ஒவ்வொரு ஆண்டும் தரப்படும். பரிசுக்குழுவில் பங்கேற்ற பேராசிரியர் ஜார்ஜ் ஹார்ட் அவர்களுக்கும் அருமை நண்பர் சென்ற ஆண்டு கூட்டு தமிழ்ச்சங்க தலைவர் பால் பாண்டியன் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆண்டு கலைக்கான விருது பெறும் தமிழரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அடக்கமான உருவம், ஆழமான எண்ணங்கள், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்ற புரட்சி கவிஞரின் வார்த்தைகள் நமக்கெல்லாம் சங்க முழக்கமாக தோன்றினால், இந்த நண்பருக்கோ இந்த வார்த்தைகளே இதய துடிப்பாக அன்றும் இன்றும் இருந்து வருகின்றது. என்றும் இருக்கும் என்ற நம்பிக்கையும் எனக்கு உண்டு. நாமெல்லாம் உணர்ச்சியுடன் வார்த்தைகளை சொல்லிவிடுவோம், பின்னால் செய்ய முடியாது. இவரை பொறுத்தவரை தமிழ் என்று வந்துவிட்டால் முடியாது என்ற வார்த்தையே இந்த தமிழக நெப்போலியனின் அகராதியில் கிடையாது. இவர் நெப்போலியனை விட சற்று உயரம், இவரது துணைவியார் இவரை விட இன்னும் கொஞ்சம் உயரம், அவ்வளவுதான். செல்வர்கள்தான் வள்ளல்கள் ஆகலாம் என்பது பொது கருத்தாக இருக்கலாம். இவரது வாழ்க்கையோ வருவாயில் ஒரு பகுதி தமிழுக்காக, தமிழகத்து தமிழ் பயிலும் மாணவர்களுக்கு உதவித்தொகையாக, தமிழ் ஈழம் காண விளைபவருக்கு ஆறுதலாக, தமிழ் வளர்ச்சி திட்டங்களுக்காக என்று வரையறுக்கப்பட்ட வள்ளல் தன்மை, ஆடம்பரம் இல்லாத அன்பினால் விளைந்த செயல்கள். கிண்டி பொறியியல் கல்லூரியில் படித்து சென்னையிலே வேலையில் இருந்தவர் சிகாகோ தமிழ்ச்சங்கம் வளர வேண்டும் என்பதற்காகவே அமெரிக்கா வந்து விட்டார் என்று நினைக்கின்றேன். எவ்வளவோ கோபத்துடன் யார் பேசினாலும், நான் என்னதான் பொறிந்து தள்ளிவிட்டாலும் புன் சிரிப்புடன் இருக்கக்கூடியவர். இந்த பொறுமை எங்கிருந்து வந்தது என்று வியந்தேன். கடைசியில் விடையும் கண்டுவிட்டேன். தமிழகத்து அரசியலை அறிந்தவர்கள் பேரறிஞர் அண்ணா பற்றி அறிவார்கள். அவரை திட்டி தீர்க்காத தலைவர்களே கிடையாது. மற்ற தலைவர்கள் கண்ணீர் துளிகள் என்று திட்டிய தந்தை பெரியார் அவர்களையே இந்த ஆட்சியையே உங்களுக்கு காணிக்கையாக்குகிறோம் என்று சொல்லி ஆனந்த கண்ணீர் விட வைத்தவர் அறிஞர் அண்ணா. அவரை திட்டி அவமானப்படுத்திய பல மற்ற தலைவர்களையும் மிகவும் அழகாக சிறப்பு செய்து காமராஜர் அவர்களை உலக தமிழ் மாநாட்டிற்கு அழைத்து சிறப்பு செய்தார். இன்னும் பல எடுத்துக்காட்டுகள். அவரை பாட்டினாலேயே திட்டிய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களை அழைத்து பண முடிப்பை கொடுத்து, நான் கொடுக்கிறேன் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற அளவுக்கு மரியாதை செய்த பெருந்தகை அண்ணா. அந்த அண்ணாவுக்கு 1000 அருமை தம்பிகள் உண்டு. ஆனால் எனக்கு தெரிந்தவரை உண்மையாக சொல்கிறேன், அவரது கொள்கைகளை கடைபிடிக்கும் ஒரே தம்பி இந்த என் அருமை நண்பர்தான். இதில்தான் அவரது பொறுமையின் ரகசியம் தெரிகிறது. சிகாகோ தமிழ் பள்ளிகளை விடாது நடத்துவதற்கு ஆணிவேராக இருந்து பொறுமையுடன் மாதந்தோறும் குழந்தைகளுக்கு தேர்வுகள் நடத்தி பரிசு வழங்க வேறு யாராலும் முடியாது. நான் தமிழ் பள்ளிகளுக்கு செல்வதை இவருக்கு பயந்து கொண்டுதான், போகாவிட்டால் அப்புறம் உதவணும். சிகாகோவில் நடந்த கூட்டு தமிழ்ச்சங்க விழாவானாலும் இங்கே நடக்கும் தமிழ் கண்காட்சி நீங்களெல்லாம் பார்த்திருப்பீர்கள் எவ்வளவு அருமையாக இருந்தது என்று. இதையெல்லாம் சிறப்புடன் செய்ய பணம் வேண்டாம், மனத்திறன்தான் வேண்டும் என்பதை நமக்கெல்லாம் நிரூபித்து காட்டிய தமிழர் இவர். சூதுவாது அறியாத தமிழ் பண்பாட்டின் சிகரம் இவர். இவரது தமிழ் தொண்டை இவரை இந்த ஆண்டின் விருதுக்குரிய தமிழர் என்று பெருமையுடன் எங்களை அறிவிக்க செய்துள்ளது. இவரது வெற்றிகளுக்கு உடனிருந்து தினமும் விருந்தோம்பி வாழும் இவரது துணைவியாரையும் மேடைக்கு அழைக்கின்றேன். என் இனிய நண்பர் பாபு அவர்களே, அவருடைய இனிய நண்பர் இல்லத்தரசியார் வனிதா பாபு அவர்களே, மேடைக்கு வருமாறு உங்கள் இருவரையும் அழைக்கின்றேன்.
இந்த பட்டயத்தில் உள்ள வாசகங்களை உங்களுக்கு படித்து காட்ட உள்ளேன். அதன்பின் இதை டாக்டர் சிலம்பலியார் அவர்களிடம் நான் கொடுக்க உள்ளேன். அவர் தமது திருக்கரங்களால் திரு பாபு அவர்களுக்கு இந்த பட்டயத்தை கொடுப்பார்கள். Appreciation Award. This award is given by the Federation of Tamil Sangams of North America to Mr. V.J. Babu for his benevolent services, especially his tireless efforts in teaching Tamil to our children. Dr. V.G. Dev, Secretary, Dr. Thani K. Charan, President, July 4th, 1993. சிகாகோ நகரில் சிறந்த தமிழ் பணியாற்றி வருகின்ற அருமை நண்பர் பாபு அவர்களை பாராட்டி இந்த மாட்சிமை பரிசு வழங்குவது நாம் தமிழை எந்த அளவுக்கு போற்றுகிறோம் என்பதற்கு ஒரு அடையாளமாக அமைந்திருக்கிறது. அவருடைய அடக்கமும் பொறுமையும் நம்முடைய நண்பர் அவர்கள் மிக அருமையாக சொன்னார்கள். அந்த அண்ணா அவர்களுடைய பொறுமை விட கூட தாண்டிவிடக்கூடிய அந்த அளவுக்கு பொறுமையாளராக அவர் இருக்கிறார். அண்ணா அவர்கள் ஒரு முறை சம்பத் அவர்கள் பிரிந்து போடும்போது சொன்னதை அவர்கள் சொல்லியிருந்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சம்பத் அவர்கள் பிரிந்து அவர்களை மிக கடுமையாக தாக்கி கொண்டிருந்த நேரத்தில் எல்லோரும் போய் கேட்டார்கள், வைரத்தோடு காதிலே கொஞ்சம் புண் இருந்தால் கலத்தி வைத்திருப்பது போல இப்பொழுது கலத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, புண் ஆறிவிட்டால் அதை எடுத்து அணிந்து கொள்வேன் என்று. அவர் சென்றதற்கு தன்னுடைய காது புண் என்று சொல்லக்கூடிய பரந்த மனம் படைத்த அண்ணா அவர்களுடைய கொள்கையை பின்பற்றி வருகிறார் என்று சொன்னால் அவர் கொள்கை கொன்றாக விளங்குகிறார் என்ற மதிப்போடும் மரியாதையோடும் இந்த மாட்சிமை பரிசினை அவர்கள் தந்த அந்த பரிசினை நான் தமிழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நான் தருவதில் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அவருக்கு துணையாக காலையில் யாரோ பிசிராந்தையார் என்று பேச்சு கொண்டிருந்தார்கள். தலையிலே ஏன் ஒரு நரை கூட தோன்றவில்லை என்று பிசிராந்தையாரை கேட்டார்கள். வயது கடந்த அவரை என்னுடைய மனைவி நல்லவள் என்றார். மனைவி நல்லவளாக இருப்பதற்கும் நரை தோன்றுவதற்கும் என்ன காரணம் என்று கேட்கலாம். பொதுவாகவே கவலையினாலே நரை தோன்றும் என்று சொல்வார்கள். அந்த கவலைக்கு அடிப்படையான காரணம் இல்லத்தில் இருக்கக்கூடிய அரசிகள் துணையாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் அந்த வாழ்க்கை சிறப்பாகாது என்று சொல்லுகின்ற அந்த கால பிசிராந்தையார். அது இந்த காலத்துக்கு ஒத்து வருவேனோ அது எனக்கு தெரியாது. ஆனாலும் அந்த பழைய பாட்டு யாண்டு பலவாக என்ற அந்த புறநானூற்று பாட்டை போல நண்பர் பாபு அவர்களுடைய தலை இன்றைக்கல்ல என்றைக்குமே நிறைக்காது இருக்கிற அளவுக்கு ஒரு துணையாக அவர்களுடைய துணைவியாரும் இருக்கிறார் என அவர்களையும் வாழ்த்தி இந்த தம்பதியர் தமிழுக்கு செய்து வருகின்ற தொண்டு தலையாய தொண்டு என உளமாற பாராட்டி அவர்களுக்கு இதை வழங்குகிறேன். வாழ்க்கையிலே புதிய திருப்பங்களை பலமுறை சந்திக்க முடியாது. சில நேரங்களில் சந்தித்திருக்கிறோம். நட்பு என்பது துன்பத்தில் நின்று துயர் தீர்க்கும் நட்பாக இருக்க வேண்டும் என்பார்கள். இன்று இன்பத்திற்கு துணைந்து நிற்கும் நண்பர் இளங்கோ அவர்களுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் எனது நன்றி. இது முதலில் தெரிந்திருந்தால் முன்னேற்பாடாக ஏதாவது பேசிக் கொண்டிருந்திருக்கலாம். படித்த திருக்குறளும் பலவும் மறந்துவிட்டன. இப்பொழுது துணை நிற்கும் திருக்குறளும் கூட இல்லை. இருந்தாலும் என் நன்றி எல்லோருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லி விடைபெற்றுக் கொள்ள எண்ணுகின்றேன். என்று பெருமையோடு சில பொருள்களை பெற்றுக்கொள்ளுகிறோமோ அப்பொழுதே சிலர் மனங்களில் பொறாமையும் நம்மை பற்றி சூழும். அந்த நிகழ்ச்சியை அகற்றுவதற்காகவே நான் பெருமையை சற்று ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று எண்ணுகின்றேன். பெருமை இல்லாமலே செய்கின்ற தொழில் எப்பொழுதும் நீடிக்கும். என் அன்னை அவர்கள் சொல்வார்கள், நிலைத்து நிற்கும் வாழ்வு தேவை என்று. நிலைத்து நிற்க வேண்டுமானால் பெருமையை கொஞ்சம் அடக்கிக் கொள்ள வேண்டும். இந்த அறிவுரை என் அன்னையிடம் வந்தது என்பதற்காகவே எப்பொழுதும் என் மனதிலே வைத்திருப்பேன். இந்த பெருமை எனக்கு தந்த நண்பர்களே, உங்களுக்கு என் நன்றி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அடுத்து மாட்சிமை பரிசு பெறுபவரை அறிமுகப்படுத்த பேராசிரியர் ஜார்ஜ் ஹார்ட் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன்.
நண்பர்களே, இன்றைக்கு யாராவது என்னை கேட்டார்கள், ஓ நீங்கள் தமிழில் பேச போகிறீர்களா? நான் ஒருவேளை என்று சொன்னேன். ஓ நீங்கள் கட்டாயம் தமிழில் பேச வேண்டும் அப்படி என்று சொன்னார்கள். ஸோ அதுக்காகத்தான் நான் இப்பொழுது தமிழில் பேச ஆரம்பித்தேன். ஆனால் பொதுவாக அமெரிக்காவில் நாம் எல்லோரும் தமிழர்கள் ஆங்கிலம் பேசுவதை கேட்போம். இன்றைக்கு நீங்கள் 2 வெள்ளைக்காரர்கள் தமிழ் பேசுவதை கேட்பீர்கள். இது அபூர்வமானது என்று நினைக்கிறேன். இன்றைக்கு இந்த பரிசு திருவாளர் டாக்டர் ஜேம்ஸ் லிண்ட்ஹோம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அவர் தமிழுக்காக செய்த தொண்டு என்னவென்றால், அவர் காலேஜிலிருந்து கல்லூரியிலிருந்து வெளிவந்த பொழுது இந்தியாவுக்கு போனார் ஆங்கிலம் சொல்லிக் கொடுப்பதற்கு. ஆங்கிலம் மதுரையில் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவருக்கு தமிழ் மேல் ஆசை வந்தது. தமிழ் நன்றாக கற்றுக்கொண்டார். பிறகு சிகாகோ பல்கலைக்கழகத்தில் கற்றுக்கொண்டு கடைசியாக மொழியியல் என்ற விஷயத்தில் ஒரு பட்டம், PhD பட்டம் வாங்கினார். அந்த பட்டத்துக்காக இந்த தமிழை பற்றி எழுதினார். அதாவது வினையெச்சத்தை பற்றி மிக ஆர்வமான, அவருடைய ஆழமான அறிவு பயன்படுத்தி இந்த கடினமான விஷயத்தை பற்றி எழுதினார். அப்பொழுது தமிழ் கற்றுத்தர ஆரம்பித்து விட்டார். அவர் பல வருடங்களாக தமிழ் கற்றுத்தந்தார். ஒரு அருமையான நூல் எழுதினார். அவரும் திருவாளர் பரமசிவம் அவர்களும் A Basic Tamil Reader and Grammar என்கிற நூலை எழுதினார்கள்.